ஓகே, இந்த 10.2ல நம்ம ஃபோர்த் சம் பார்க்கலாம். இன் எ ஸ்டாக். ஸ்டாக்னா ஒரு ஷெல்ஃப் மாதிரி அடுக்கி வைக்கிறாங்க. தெர் ஆர் 5 புக்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு 5 புக்ஸை வந்து அடுக்கி வைக்கிறாங்க. ஈச் திக்னஸ் வந்து 20 mm. ஒவ்வொரு புக்கும் 20 mm திக்னஸ் இருக்குது. அண்ட் 5 பேப்பர் ஷீட்ஸ். அதுக்கு மேலே ஒரு 5 பேப்பரே வைக்கிறாங்க, ஷீட்டாக இருக்க மாதிரி. ஈச் ஆஃப் திக்னஸ் 0.016 mm. ஓகேவா? இது 20 mm, இது 0.016 mm. ஸோ வாட் இஸ் த டோட்டல் திக்னஸ் ஆஃப் த ஸ்டாக்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 புக்கு எடுக்கிறாங்க, அதுக்கு மேலே ஒரு 5 பேப்பரை எடுக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் திக்னஸ் தெரியுங்கிறனால எல்லாத்தையும் ஆட் பண்ணாலே போதும். இப்போது ஒரு புக்கோட திக்னஸ் எவ்வளவு? திக்னஸ் ஆஃப் ஒன் புக் எவ்வளவு? 20 mm. அப்போது நம்மளுக்கு தேவை திக்னஸ் ஆஃப் 5 புக். ஏன்னா மொத்தம் 5 புக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 5 புக்ஸ் அப்படிங்கும்போது 20 × 5 எவ்வளோ வரும்? 100 mm வரும். ஓகேவா? இதுதான் மொத்தமாக இருக்க புக்கோட திக்னஸ். இதே மாதிரி திக்னஸ் ஆஃப் ஒன் பேப்பர் ஷீட். திக்னஸ் ஆஃப் ஒன் பேப்பர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.016 mm. அப்போது திக்னஸ் ஆஃப் 5 பேப்பருக்கு எவ்வளவு? அப்போது 0.016 × 5. 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 5 பேப்பரோட திக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 5ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 5 × 6 30க்கு 0 3 1 5 5 8 0. ஸோ 0.008 mm வருது. இது வந்து 5 பேப்பரோட திக்னஸ். ஸோ இப்போ புக்ஸோட திக்னஸையும் பேப்பரோட திக்னஸையும் டோட்டல் திக்னஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 100 + 0.008. ஸோ ரெண்டே ஆட் பண்ணோம்னா 100.008 அப்படியே ஆட் ஆயிரும். இதுதான் ஓகேவா? இதுதான் ஆன்சர். 100.08ங்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சர். இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதுகிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதும்போது என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதி 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம புள்ளி வைக்கிறோம், பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து நம்ம இனி அடுத்து எங்கே கவுண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சைடு ரைட் சைடாக கவுண்ட் பண்ணுறதுனால 1 2 அவ்வளோதான். ஸோ +2. ஏன்னா நம்ம ரைட் சைடாக தான் கவுண்ட் பண்ணிட்டு போகிறோம். ஓகேவா? ஸோ 1 பாயிண்ட் ஃபுல் டிஜிட்டே எழுதிக்கிறோம், 1 பாயிண்ட் போட்டுக்கிறோம். நம்ம ஏன் 0.8 எடுக்கலைன்னா பாயிண்ட் இதோட முடிஞ்சிருச்சு, அதனால் இதை எடுக்கணும்னு கிடையாது. இங்கே இருக்க பாயிண்ட்டு தான் இங்கே மூவ் ஆகுது. சரியா? ஸோ இங்கேருந்து தான் எத்தனை டிஜிட் மூவ் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது 2 டிஜிட்ஸ் மூவ் ஆகிருக்கிறதுனால × 10⁻². ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். 1.0008 × 10⁻² mm. ஓகே, தேங்க்யூ.